ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நாங்கள் எந்த கோயிலுக்கு போனோம், எதுக்காக போனோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். நாங்கள் பழனிக்கு தான் போனது பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக. இது பாப்பாவுக்கு வந்து 3வது மொட்டை. ஃபர்ஸ்ட் 2 மொட்டை வந்து நாங்கள் வந்து பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில்லையும் எங்கள் குலதெய்வ கோயில்லையும் போட்டுட்டோம். குலதெய்வம் கோயிலில் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும்போது நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு நாள் கண்டிப்பாக பாருங்கள் நம்மளுடைய சேனலில். ஸோ காலையில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே மணி 9 ஆகிடுச்சு. எங்களுக்கு பழனிக்கு போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கல. தாராபுரம் போய் அப்புறம் தான் இன்னொரு பஸ் மாறி போகணும். நாங்கள் போகும்போதே மணி மத்தியானம் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு மொட்டை போடுற இடத்துலையே கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு மொட்டையெல்லாம் போட்டுட்டு அவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணி நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே 1 மணி இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பொது லைனில் போகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு 10 ரூபா டிக்கெட் வாங்கி அதிலே போயிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம், அப்போயே உள்ளெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பக்தர்கள் நிறையா இருந்ததுனால அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து முருகனை பார்த்துட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து நல்லா நின்று முருகனை தரிசிச்சுட்டு வந்தார். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 2. அதுக்கப்புறமா தான் வந்து சாமிக்கு வந்து ராஜ அலங்காரம்லாம் பண்ணுவாங்களாமா. மேலே ஏறும்போது யானைப்படியில் ஈஸியாக ஏறி வந்துட்டோம். சரி கீழே இறங்கும்போது அதே படியில் இறங்கலான்னு பார்த்தா மாற்றி நார்மல் படியில் இறங்கிட்டோம். பாதி தூரம் இறங்கினோனையுமே எனக்கு கால் வலி வந்துருச்சு. பாப்பாவை வச்சுட்டு என்னால் முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே இறங்கிட்டு இருக்கும்போது ஐயப்பன் கோயிலேருந்து திருப்பி வந்து நாங்கள் யானைப்படியில் ஜாயின் பண்ணி கீழே வந்துட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்தா எனக்கு ஒரு குட்டி சம்பவமாகி போயிடுச்சு. என்னுடைய செருப்பு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டோட செருப்பு மட்டும் இருந்துச்சு. இப்படி கோயிலில் செருப்பு காணாமல் போகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நல்லபடியாக பாப்பாவுக்கு 3வது மொட்டை போட்டு வந்துட்டோம்.